கஸ்தூரி. என் புள்ள கூட சேர்ந்து நானும் தப்பு பண்ணிட்டேன். நானே இப்ப மனசு நொந்து போய் வந்திருக்கேன். அவர் எங்கன்னு சொல்லுங்க அண்ணே. மாசலாமணி இப்போ ஆஸ்பத்திரியில இருக்கான். என்னன்னு சொல்றீங்க? அவருக்கு என்னாச்சு? பயப்படாது. ஜெனரல் செக்கப்புக்காக கஸ்தூரி தான் அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போனான். டாக்டர் அங்க 2 நாள் அட்மிட் பண்ண சொல்லிட்டாரு. 2 நாள் அட்மிட் பண்ற அளவுக்கு என்னென்ன அவர் உடம்புக்கு வந்துச்சு? அதை டாக்டர் தான் சொல்லணும். அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொல்லுங்க. நான் போய் அவரை பார்க்கணும். நீ அவனை இப்ப பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. இல்லண்ணே, நான் அவரை பார்த்தே ஆகணும். அதான் முடியாது சொல்றேன்ல. ஏன்? எதுக்கு நான் அவரை பார்க்க கூடாது? இப்ப அவன் இருக்கிற நிலைமையில நீ போய் பார்த்தா தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டு உடம்ப கெடுத்துப்பான். அதனாலதான் சொல்றேன், நீ அவனை பார்க்க முடியாது, பார்க்க கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன். என்னென்ன பேசுறீங்க? ஏன் புருஷனை பார்க்கறதுக்கு உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. உன் புருஷனா? இத்தனை நாளா உன் புள்ள கூட இருந்த வரைக்கும் அவனை பத்தி கவலையே படல. அது எங்க சொந்த விஷயம். என் புருஷன் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் போய் அவரை பார்க்கறேன். முடியாது. வேணா 2 நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு வருவான், அப்ப வந்து பாரு. ஏன் புருஷனை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அவன் என் நண்பன். அவன் கூட நீ 30 வருஷம் தான் வாழ்ந்திருக்க. அதுக்கு முன்னாடியில இருந்து அவன் எனக்கு நண்பன். இப்ப என் நண்பனுடைய உயிர் எனக்கு முக்கியம். நண்பனை விட பொண்டாட்டிக்கு தான் அதிகமான உரிமை இருக்கு. அதை மறந்துட்டு பேசாதீங்க. அந்த உரிமை உன்னால காப்பாத்திக்க தெரியலையே. மாசலாமணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்திருந்தான். திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்ப ஒரு வாரம் நான் தான் அவன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டேன். அப்ப மனைவிங்கிற முறையில் நீ வந்து பாத்தியா? அவர் அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்காருன்னு எனக்கு தெரியாதுன்னு. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வந்திருப்பேன். நல்லா இருக்கு. புருஷன் எப்படி இருக்கான்னு தெரியாம ஒரு பொண்டாட்டி இருக்கா. அண்ணே, உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு என் உடம்புல சக்தி இல்லைன்னு. என் தாலியை நான் காப்பாத்திக்கணும். இப்ப அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. உன் தாலியை நீ காப்பாத்திக்கணுமா? நல்லா இருக்குமா உன் நியாயம்? என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சேன். அவ தாலிக்கு கடைசி வரைக்கும் அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. அதை பத்தி நீ கவலைப்பட்டியா? கவலைப்படல. இப்ப உன் தாலியை காப்பாத்திக்கிறதுக்கு மட்டும் கவலைப்படுற. பயப்படாத, உன் தாலிக்கு ஒண்ணும் ஆகாது. மாசலாமணி என் நண்பன். அவன் உயிரை காப்பாத்த எனக்கு தெரியும். அவனை யாரும் பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. நீங்க சொல்லலன்னா என்ன? அவர் எங்க இருக்காருன்னு நானே போய் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ மாசலாமணி மனைவி ஜோதி வருவாங்க. வந்தா உள்ள விட்டுறாதீங்க. அவளை பார்த்தா இவன் உணர்ச்சி வசப்பட்டுருவான். உடம்பு கெட்டு போகும். டாக்டர் திட்டுவாரு. தயவு செய்து நீ யாரையும் அனுமதிக்க வேண்டாம். தம்பி, இங்கதான் நிப்பாட்டுப்பா. எவ்வளவுப்பா? 50 ரூபா. இந்தாப்பா. ஏம்மா, இங்க மாசிலாமணின்னு அவர் ஐசியூல இருக்காரு மேடம். இந்த மெடிசனை எல்லாம் 3 நம்பர் வார்டில் கொடுத்துருங்க. வாங்க ஆண்டி. என் புருஷன் இங்கதான் இருக்காரு. ஆமா ஆண்டி. அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல ஆண்டி. நீங்க பயப்படாம இருக்கல. எனக்கு அவர் நினைச்சா பயமா இருக்கு. நான் அவரை பார்க்கணும். எங்க இருக்காரு? ஐசியூல தான் இருக்காரு ஆண்டி. அவருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்.
ஐசியூல எதுக்கு வச்சிருக்காங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே அங்கிளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது. அதனால எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாதுதான் ஐசியூல வச்சிருக்காங்க. நாளைக்கு வேற வார்டுக்கு மாத்திடுவாங்க ஆண்டி. சரிவா, நான் அவரை பார்க்கணும். இல்ல ஆண்டி, ஐசியூல இருக்கிற வரைக்கும் யாரையும் பார்க்க கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. நான் அவரை பார்க்கணும்னு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியை தேடி பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப அலைஞ்சு போய் வந்திருக்கேன். நான் அவரை பார்த்து பேசணும். சாரி ஆண்டி, இப்ப அங்கிளுக்கு எந்த டென்ஷனும் தரக்கூடாது. கஸ்தூரி மேடத்துக்காக அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கோர்ட்டுக்கு வந்தாருல்ல, அது அவர் உடம்புக்கு தாங்கல. 24 மணி நேரமும் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் டாக்டர் சொல்லிட்டாரு. யாரும் அவரை பார்க்க கூடாது. என்ன எல்லாரும் இதையே சொல்றீங்க? கஸ்தூரி எங்க? அவளை கூப்பிடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். மேடம் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க, இப்பதான் வெளியில போனாங்க. சரி, உங்ககிட்ட என்ன நான் கேக்குறது? நானே போய் அவரை பாத்துக்கிறேன். ஆண்டி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. விசிட்டர்ஸ் பார்க்கலாம் சொல்லும் போது நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். என்னடி சொல்ற? நான் என்ன விசிட்டரா? நான் அவரோட பொண்டாட்டி. அத மனசுல வச்சுட்டு பேசு. நான் போய் அவரை பாக்குறேன். யார் தடுக்காங்கன்னு பாத்துறேன். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பயப்படாதீங்க நீங்க. நீ இப்படி தடுக்கிறத பார்த்தா அவருக்கு என்ன சொன்ன பயமா இருக்கு. சொல்ல மருதா, அவர் உடம்புக்கு என்னதான் ஆச்சு? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல ஆண்டி, தைரியமா இருங்க. அங்கிளுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படியே என்ன பார்க்க விட மாட்டேங்கிற? கஸ்தூரியோட அப்பா ஆஸ்பத்திரியோட பேரே சொல்லல. நீ என்னடா அண்ணா அவரை பார்க்க விட மாட்டேங்கிற? இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு என்ன ஆச்சு? ஆண்டி அழாதீங்க ஆண்டி, ஒண்ணும் ஆகாது அங்கிளுக்கு. தைரியமா இருங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ். இல்ல, அவருக்கு என்னமோ ஆயிருக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அவரை பார்க்கணும். நான் அவரை பார்க்கணும். அழாதீங்க ஆண்டி.